ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு வி ப்ரோஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஸோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் போயிட்டு நான் கோட் படம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ டிக்கெட்டே இந்த வாரம் ஃபுல்லாமே இல்லை. ஸோ அதனால் அடித்து பிடிச்சி இன்றைக்கி எப்படியோ நான் டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேட்டருக்கு போனால் தேட்ரு ஃபுல்லாக செமரகலையாக இருந்தது. நான் பார்த்தது வந்து தங்கம் தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டரில் தான் பார்த்தேன். பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சியில் இருந்து அவுட்டர் சைடு தான் இருக்குது. ஸோ படம் வந்து என்டரில் வந்து நம்ம கேப்டன் வருவார். ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்பவுமே அதை லைக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவரோட ஃபைட் சீன்ஸ் வரும்போது ரொம்ப அருமையாக அந்த ட்ரெயின் சீன் தானே, ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சீன் பார்க்கும்போது அந்த கிருத்திக் ரோஷன் அந்த தூம் 2ல் இருப்பார் பார்த்தீங்களா, சேம் அதே அந்த ஃபீல்ட்லேயே தான் எனக்கு இருந்தது. ஸோ அதுலேயுமே அங்கே மாஸ்க் போட்டு தான் அவர் திருடிட்டு இருப்பார். ஸோ அதே சீன் மாதிரி தான் இதுலேயுமே அந்த மாஸ்க் போட்டு தான் திருடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதில் மோகன் இருக்கா அப்படி மோகன் பார்த்தது அப்போல்லாமே ஸோ அது வேறு மாதிரி இருந்தது அவரோட படமெல்லாம், மோகனோட படம். ஸோ அதுக்கப்புறமா டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியெல்லாம் அருமையாக இருந்தது. லைக் பண்ணி தான் நான் பார்த்தேன். ஸோ என்னென்னா நான் வந்து இந்த படத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரிலாக்ஸாகவே ஆக விடல. ஸோ ஐப்பிலேயே வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அடுத்த ஒரு சீன் அப்படின்ட்டு ஸ்டோரி வந்து அங்கே மனசுக்குள்ளேயே செட் ஆக விடலை. ஸோ அடுத்தடுத்து ஸ்டோரியில் தான் என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சண்டேல எல்லாம் இதில் ஆடியன்ஸ் நல்ல ஆடியன்ஸு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்தாங்க. நம்ம பார்க்குறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல முக்கியமான ஆக்டர்ஸ் நடிக்கும்போது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ அஜித், கமல், விஜய், சூர்யா, ஸோ அவங்க எல்லாருமே அதை நல்ல ஒரு இது நடிக்கும்போது மட்டும்தான் நான் பார்ப்பேன். மற்றபடியில் எந்த படங்களும் நான் அதிகமாக லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நம்மளோட அன்னைக்குன்னு ஒரு திருவிழா மாதிரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த கோட்டு வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வல் பிரேக்கில் எல்லாம் அங்கே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் டபுள் ஆக்ட் வருவார் விஜய். ஸோ டபுள் ஆக்ட் அப்படின்னு பார்த்தா அது கிளைமேக்ஸில் ட்ரிபிள் ஆக்டாக இருக்குது. அது க்ளோன் பண்ணியிருப்பாங்க, நிறையா பேர் இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இருப்பார். அப்புறம் அஜித்தோட அந்த கிளைமேக்ஸில் மியூசிக் போட்டிருப்பாங்க. ஸோ தலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே அருமையாக இருந்தது. ஸோ அது எல்லாமே அந்தந்த ஃபேன்ஸுக்கே லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அஜித் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாங்க அந்த படத்தை, விஜய் படத்தை. ஸோ அங்கே நம்ம தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, தலை வந்து இருப்பார் அப்படின்ட்டு நிறைய பேர் லைக் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸுமே அதிகமாக இருந்தாங்க. அப்புறம் திடீரில் எக்ஸில் அந்த ட்விட்டரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அஜித் இல்லை தோனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தோனி அப்படின்னு சொன்ன உடனே அவர் தலை ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏஜிஎஸை பிடிச்சி அங்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ விபி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆல் ஆடியன்ஸையுமே அவர் ஈர்த்துட்டார். ஸோ அவங்களுக்கு தேவை இங்கே வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டு தானே, நல்ல ஒரு என்ன சொல்கிறது கலெக்ஷன் தானே அவங்களுக்கு. ஸோ அதை தான் பிளான் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அது ரொம்ப அருமையாக ஸோ பிளான் பண்ணி பண்ணிட்டாரு வெங்கட் பிரபு. ஸோ மங்காத்தாவுக்கு அப்புறம் இல்லை ஆல்ரெடி 6,28,000 அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அஜித் நடித்த அந்த படம் மங்காத்தா. ஸோ அதுக்கப்புறம் கோட்டு. ஸோ அவர் எடுத்த சினிமாலேயே வந்துட்டு ஸோ இந்த 3 ஃபிலிம்ஸ் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நான் லைக் பண்ணி பார்த்த படம். ஸோ அதை எடுத்தது மட்டும் அவர் பண்ணது தான்
அவர் டோட்டலாகவே அவ்வளோதான் எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த நான் வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ பிரேம்ஜியோட இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட மாப்பிள்ளை அப்படின்ட்டு வருவார், சரிங்களா. அதாவது தளபதியுடைய மாப்பிள்ளை அந்த கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக அவர் ஆக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா ஸோ அவரோட சீன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே லைக் பண்ணி ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸோ அதில் சில பேர் ஆர்டிஸ்ட் பேரில் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்தே போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா டோட்டலாக ஒரு 10க்கு 9 தரலாம். ஸோ ஸ்டார்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 4 ஸ்டார் கொடுக்கலாம். 10க்கு 9 கண்டிப்பாக தரலாம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது படம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபேமிலியான படம். ஸோ அதில் த்ரிஷா வராங்க இடையில, அந்த டான்ஸ், அந்த மட்டை சாங்ஸ் அருமையாக இருந்தது. ஸோ மட்டை வேறு லெவலான சாங்ஸு. அதுக்கப்புறம் அந்த குட்டி விஜய் இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து சாங்ஸில் ஸ்பார்க் சாங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய மீசையை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதனால இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தில் வந்து நம்ம இது பண்ணி அப்போ பார்க்கும்போது ஸோ அந்த ஸ்டோரிக்கு அவர் அப்போ தான் அவருக்கு வளர்ந்துட்டுருக்கு மீசை. ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம தியேட்டரில் அதுக்கப்புறம் படத்தில் நம்ம இது பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. தெரியுதுங்களா. ஆனால் நம்ம சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவர் அந்த படத்தில் சின்ன பையன். ஸோ சின்ன பையங்கும்போது எப்படி இருக்குமே சார், ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அதைத்தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்பாவோடது ஒரு மாதிரி இருக்கும், அப்பாவோட பையனோடது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஏஜிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக அருமையாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.